ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய விவசாய நிலத்தை தாங்க நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வீடியோவில், இந்த நிலம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிலம் தாங்க. இதில் தான் நாங்கள் வந்து நெற்பயிர், அப்படி இல்லைனா நெல், வேர்க்கடலை இந்த மாதிரி எதனா பயிரிடுவோம். இதுதான் வந்து இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் வந்து வீட்டு வாசல்லையே இருக்கிற அந்த கழனி. இதில் வந்து கொத்தரக்காய் செடி தான் போடுவாங்க. அந்த செடிலாம் செத்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓரம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பனை மரம், ஆலமரம் இந்த மாதிரி மரம்லாம் வந்து வேலிக்காக போட்டிருப்பாங்க. அண்ணாண்ட பக்கமாக இருக்கிறது வந்து இந்த மரத்துக்கு அந்த சைடு இருக்கிறது வந்து வேற ஒருத்தவங்க நிலம், இந்த பக்கமாக இருக்கிறது வந்து எங்களுடைய நிலம். கீழே வந்து நிறைய பனங்காலாம் விழுந்திருக்கு பாருங்க, அதெல்லாம் பொறுக்கின்னு போய் போடணும். அப்படியே ஆடும் வந்து மேய்ச்சல் பண்ணலாம் அப்படின்ட்டு இட்டுன்னு வந்தாச்சு. பாப்பாவும் மூச்சுன்னு இருந்தா, அவளையும் கூட கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவளுக்கு சாப்பிட்றதுக்கு எதனா கொடுத்துட்டு விளையாட பால் எடுத்துகிட்டு வந்துட்டா. அப்படியே உட்காந்துட்டு இருக்கா பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த கருப்பாக தெரியுதுல, அது வந்து எள்ளு செடிங்க. எள்ளு வந்து போட்டாங்க வீட்டில், அதை வந்து அறுக்காமல் விட்டுட்டாங்க. மழை பெஞ்சு வந்து எள்ளு எல்லாமே நாசமாயிடுச்சு. சரி, இது பார்க்குறீங்களா, இதனால் ஆலமரம், இந்த ஆலமரத்து இலையெல்லாம் கூட ஆடு வந்து சாப்பிடுதுங்க. ஆடு வந்து சென்னையிலேருந்து பிடிச்சி வந்ததுனால கிராமத்தில் வந்து மேயவே மாட்டுதுங்க. ஏன்னு தெரியல. அவங்க வந்து தீவனம் எதனா கொடுத்து வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆடு வளர்க்குறவங்க யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஆடுக்கு வந்து எந்த மாதிரி தீவனம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஆடு பாருங்கள் ரொம்ப இளைச்சிடுச்சு, மனசே கஷ்டமாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,